அண்ணன் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து பாவம் கண்ணே தெரியாதான். பாவம் அந்த அண்ணன் வந்து கண்ணே தெரியாதான், அப்படியே இப்படிதான் நடப்பாராம். அந்த அண்ணனுக்கு வந்து கண்ணே தெரியாதான். அவருக்கு சின்ன வயசுல இருந்து எதையுமே பார்க்கலையா. இப்ப இந்த அண்ணனை பாக்குறீங்க தானே எல்லாரும். இந்த அண்ணனுக்கு கண்ணே தெரியலையா, அப்படி கண்ணு தெரியாதவரு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம். அதே ஒரு காட்டுல, ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல வந்து இன்னொரு அண்ணன் இருந்தாராம். அவருக்கு வந்து காலே நடக்க முடியாதான். என்னது பத்தியா, இந்த அண்ணன் நடந்து வர்றாரு பத்தியா, இதே மாதிரி அந்த அண்ணனுக்கு வந்து காலே நடக்க முடியாதான். என்னது இந்த அண்ணனுக்கு என்னாச்சு? கண்ணே தெரியாதான். இந்த அண்ணனுக்கு என்னாச்சு? காலே நடக்க முடியாதான். அப்ப என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய காட்டுக்குள்ள இருந்தாங்களாம். எங்க? இப்ப இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணுமா? இப்போ ஒசூர் போகணுமா. எங்க? ஒசூர்ல எப்படி எல்லாமே கிடைக்கும் தானே. ட்ரெஸ் கிடைக்கும், பழம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும்ல. ஆனா காட்டுல கிடைக்குமா? கிடைக்காது தானே. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களாம், டெய்லியும் வந்து வேலை செய்யறதுக்காக போயிட்டு வருவாங்களாம். அப்போ இவங்க என்ன வேலை செஞ்சாங்களாம்? பிச்சை எடுப்பாங்களாம். என்ன எடுப்பாங்களாம்? இப்போ கண்ணு தெரியல, பிச்சை தானே எடுப்பாங்க. கால் நடக்க முடியாதவங்களும் பிச்சை தானே எடுப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களாம். பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கண்ணு தெரியாத அளவுக்கு என்ன ஆச்சா, நீ இடத்துல வந்து பிச்சை எடுக்காதடா, சரியா, நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, என் ஓனர்கிட்ட நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் வந்து நீனு பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொன்னாராம். அப்போ இந்த அண்ணன் என்ன சொன்னாராம், கால் நடக்க முடியாதவர் என்ன சொன்னாராம், டேய் நீயும் வந்து நான் பிச்சை எடுக்கிற இடத்துல நான் போற கடைக்கெல்லாம் நீ வரக்கூடாது சொன்னாங்களாம். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். டேய் போடா போடா, நீ வராதுடா, என் வழிக்கு நீ வராதா சொல்லி போதுங்க. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். சண்டை போட்டா பிரிஞ்சு தானே போனோம். ஆமா தானே, நம்ம கூட சின்ன வயசுல சண்டை போடுவோம் தானே. அப்போ நம்ம சண்டை போட்டா ஒருத்தர் பேசிக்குவோமா, பேச மாட்டோமா? பேசவே மாட்டோம் தானே. அப்படியே ரெண்டு பேரும் பேசாம மறுபடியும் என்ன பண்ணாங்களாம், பிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மறுபடியும் காட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். எங்க போயிட்டாங்களாம்? நைட்டு காட்டுல போயிட்டு படுத்து தூங்கிடுவாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம்? தூங்கிடுவாங்களாம். அவங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைச்சிச்சோ அதை சாப்பிட்டுட்டு, என்ன காசு கிடைச்சிச்சோ அதை பத்திரமா துணியில கட்டி அதை பத்திரமா இங்க கைக்கு கீழே வச்சுக்கிட்டு தூங்கிடுவாங்களாம். ஒரு நாள் இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தனா அந்த காட்டுல பெரிய நெருப்பு பத்திக்கிச்சான். என்னது? நெருப்பு வந்துருச்சான். உடனே நெருப்பு பத்திக்கிட்டு கிட்ட வருதான். இவங்கெல்லாம் அலறாங்களாம், பயப்படுறாங்களாம். ஐயோயோ ஐயோயோ நெருப்பு, ஐயோயோ கிட்ட வந்துருச்சு, நெருப்பு வந்துருச்சு. கண்ணு பார்க்க தெரியாதவரு என்ன பண்ணுவாரு, அந்த நெருப்பு பார்க்க முடியாது தானே. ஆனா நெருப்பு கிட்ட வருதுன்னு தெரியும். நெருப்பு பார்க்க முடியலையா, கஷ்டப்பட்டுட்டே இருந்தாராம். அப்புறம் அந்த கால் நடக்க முடியாதவரு ஓடவே முடியலையா. எப்படி இந்த நெருப்புல இருந்து நான் தப்பிக்க போறேன், எப்படி நான் இந்த நெருப்புல இருந்து தப்பிக்க போறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க தானே. இப்ப இந்த காட்டுல அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்களாம். ரெண்டு பேரும் பேசாம இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே அந்த காட்டுக்குள்ளேயே அந்த நெருப்புலயே மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவாங்க தானே. அப்ப என்ன பண்ணாங்களாம், திடீர்னு ஒரு அண்ணன், இந்த அண்ணன் என்ன பண்ணறான், டே கோல் முனியப்பா அப்படி சொன்னாராம். யார் பேர் கோல் முனியப்பா? இந்த கால் நடக்க முடியாத இருக்குல்ல, இவர் பேர் வந்து முனியப்பாவான். இவரு வந்து கூப்பிட்டாராம், டே வேல்முருகா அப்படி கூப்பிட்டாராம். சரியா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களாம், ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி கூப்பிட்டுக்கிட்டாங்களாம். கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்களாம், கிட்ட நெருங்கி வந்தாங்களாம். டே வேலு, டே முருகா, டே அப்படி கிட்ட வந்தாங்களாம். கிட்ட வந்து என்ன பண்ணாங்களாம், டே அப்போ டே இனி நம்மலாம் ஃப்ரெண்டா இருந்துக்கலாம்டா, ப்ளீஸ்டா டே, நம்ம ரெண்டு பேரும் அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு போனோம்டா, அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படி கேட்டாங்களாம். அப்புறம் இவன் கேட்டானா, ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டானா. என்னடா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, உடனே என்னடான்னு கேட்டோன்னா, டே உனக்கு தான் வந்து கண்ணு தெரியாது, ஆனா நீ தான் ஓட முடியும்ல, அப்ப நீ என்ன பண்ணணுமா, என்னை வந்து உப்பு மூட்டை தூக்கிறியா அப்படி சொன்னானா. டே நல்லா இருக்குடா, நீ என்ன பண்ண, எனக்கு வழியை காட்டு, நீ வழியை காட்டு, ஏன்னா உனக்கு கண்ணு தெரியும்
உன்னால ஓட முடியாது தானே. அப்போ நீ வந்து என் உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு நீ என்ன பண்ண, எனக்கு வழி காட்டு, நான் வந்து உன்னை தூக்கிக்கிட்டு குடு 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 குடுன்னு வெளியில ஓடிடுண்டா அப்படி சொல்லி என்ன பண்ணாங்களாம், 2 பேரும் தப்பிச்சுக்கிட்டு அப்படியே குடு 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 குடுன்னு என்ன பண்ணாங்களாம், தப்பிச்சு அப்படியே ஓடி போயிட்டாங்களாம். ஹல்லேலூயா.